ஹாய். டிஎன்செட் ஃபிசிக்ஸில் இன்னும் சில கொஷின்ஸ்க்கான அப்ஜெக்ஷன்ஸ் வந்து ஐடென்டிஃபை ஆகாமையே இருக்குது. இது மாதிரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்து அட்லீஸ்ட் இப்போவாவது நம்ம வந்து அதை சால்வ் பண்ணணும். அது தீர்க்காமையே இருக்க முடியாது. ஸோ வர்ற அப்கமிங் டிஆர்பி எக்ஸாமுக்காகவாவது அதை வந்து நம்ம கிளியர் பண்ணியே ஆகணும். கொஷின் பேப்பரில் வந்து நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், நீங்கள் எல்லாம் நோட்டிஃபை பண்ண மாதிரி. பட் அவங்க வந்து கிளியராக வந்து அதை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து போட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து இங்கிலீஷில் தப்பாக இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் தமிழில் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஆம்பிகுட்டி இருக்கிற டயத்தில் வந்து நம்ம வந்து ஆப்வியஸ்லி 2 லாங்குவேஜ்லேயும் படிச்சுக்கணும். ஸோ இன்னொரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கிறதுக்கான அட்வான்டேஜ் எங்கேயாவது யூஸ் பண்ணி ஆகணும்ல. ஸோ கரெக்டான ஆன்சர் எழுதுறதுக்கு நம்ம இன்னொரு லாங்குவேஜோட அட்வான்டேஜும் கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். ஆப்வியஸ்லி தமிழ் லாங்குவேஜ் வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணுது. இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிருந்தாலும் தமிழில் கொடுத்துருக்குற ஆன்சர் வந்து ரொம்ப டைரக்ட்லி ரிலேட்டடாக இருக்குது. ஸோ ஆல்வேஸ் ரீட் இன் த அதர் லாங்குவேஜ் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரியான ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ட்ரபிள்லாம் வந்து அப்ஜெக்ட் பண்ணி ஸ்பேம் பண்ணுறத விட நம்ம வந்து பெட்டர் எந்த கொஷின்ஸ்க்கெலாம் ப்ராப்பர் ஃபிசிக்ஸ் பேஸ் இல்லையோ அதுக்கு வந்து கண்டிப்பாக அப்ஜெக்ஷன்ஸ் ரைஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா சில கொஷின்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த கொஷினில் பியூர் வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரா ஆர் அப்சர்வ்டு ஒன்லி இன் அப்படின்னு சொல்லி என்ன ஃபேஸில் வந்து நம்மளுக்கு இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரா வந்து பியூராக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து அவங்க வந்து லிக்விட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் சாலிட்ஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். மெட்டீரியல் சயின்டிஸ்ட்ஸ் இருந்தீங்கன்னா தெரியும், FTAR யூஸ் பண்ணும்போது மேபி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். நான் எக்ஸ்பர்ட் இல்லை, பட் ஐ வில் கிவ் யூ அ தியரிட்டிக்கல் பேஸ் ஃபார் வாட் இட் இஸ். ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி பை வில்லியம் கெம்ட், கெமிஸ்ட்ரி புக்கு தான். ஸோ இதில் வந்து வேரியஸ் டைப் ஆஃப் சாம்பிளிங் டெக்னிக்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க கேஸஸ், லிக்விட்ஸ் அண்ட் சாலிட்ஸ்க்கு. ஸோ இப்போ கேஸ் மாலிக்யூல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரா எடுக்கிறதுக்கு அதோட பிரின்சிபல் என்னென்னா, நம்ம வந்து வேரியஸ் இன்ஃப்ராரெட் லைட்டை வந்து அனுப்புவோம். எந்தெந்த லைட்டெல்லாம் அப்சர்வ் ஆகாமல் ட்ரான்ஸ்மிட் ஆகி போதோ அதை வந்து நம்ம வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேஸ் மாலிக்யூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து வைப்ரேஷனல் லெவல்ஸ் க்ளீனாக இருக்காது. நீங்கள் ஜப்லான்ஸ்கி டயக்ராமில் பார்க்கும்போது அதோட வைப்ரேஷனல் எனர்ஜி லெவல்ஸ் அந்த மாலிக்யூல்ஸ் வந்து ரொட்டேட் ஆகிறதுனால அது வந்து மாடிஃபை ஆகிரும், ரோ வைப்ரேஷனல் எனர்ஜி லெவல்ஸ் ஆகிரும். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே ஓகே, இவங்களோட லாங்குவேஜ் படி இன் வேப்பர் ஃபேஸ், அதாவது கேஸ் ஃபேஸில் வந்து ரொட்டேஷனல் சேஞ்சஸ் கேன் மாடுலேட் த ஹையர் ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனல் பேண்ட்ஸ். அதாவது உங்களோட மல்டிபிள் ஃப்ரீக்வன்சி சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு அதனால ஒரு ரிசல்டன்ட் மாடுலேட்டட் வேவ் தான் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதுதான் ஸ்பெக்ட்ராவில் ரெக்கார்ட் ஆகும். ஸோ கேஸஸில் வந்து க்ளீன் வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரா கிடைக்காது பிகாஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் அதர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். சரி, அப்போ இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எப்படி ஃப்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா, நம்ம சரி மேபி லிக்விட்ஸில் போடலாம், சாலிட்ஸில் போட்டோம் அப்படின்னா அது கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகிடும். பக்கத்தில் இருக்கிற மாலிக்யூலோட பாண்ட் ஆகும்போது அது ரொட்டேட் ஆக முடியாது. அப்போ பட் லிக்விட்ஸில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்கள் வந்து வேறு சால்வெண்ட்ஸ் வந்து வேறு எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்கும் வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரால். ஏன்னா எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் உங்களோட டை மாலிக்யூல் அண்ட் சால்வெண்ட் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு தே ஆர், விஸ்காசிட்டி ஆஃப் த சால்வெண்ட். இது மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் ப்ளே பண்ணும். ஸோ ஸ்டோக் ஷிஃப்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ சால்வெண்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோக் ஷிஃப்ட் வந்து டிஃப்ரெண்ட் சால்வெண்ட்ஸுக்கு இருக்கும். ஸோ சால்வெண்ட்ஸ்லையுமே க்ளீனான இது ஆன்சர் வராது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இதில் கொடுக்கல, பட் சால்வெண்ட்டுக்குமே வேறு எஃபெக்ட் இருக்குது. பட் சாலிட்ஸில் வந்து க்ளீனாக வர்றதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா அப்படின்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வந்து அந்த வைப்ரேஷனல் அந்த பாண்ட்ஸை வந்து சீஸ் பண்ணிடும். ஸோ ரொட்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இட் கேன் கெட் பியூர் ஸ்பெக்ட்ரா. இந்த பர்டிகுலராக ஃபர்தராக இவங்க இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கும் போது நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிமர்ஸ் அண்ட் வேரியஸ் ஃபேக்ஸி அண்ட் ஃபேட்டி மெட்டீரியல்ஸ் கிவ்ஸ் எக்ஸலன்ட் ஸ்பெக்ட்ரா இன் திஸ் வே.
ஸோ நம்ம வந்து அந்த சாம்பிள் ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கான நார்மலாகவே நீங்கள் எஃப்டிஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சாம்பிள் ப்ரிப்பரேஷன் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதை ஒரு அல்ட்ரா ப்ரெஷரைஸ் பண்ணி அதை ஒரு பெல்லட் மாதிரி ஆக்கி அதை வாட்டர்லெஸ், அதாவது எந்த ஒரு மாய்ஸ்சர்லெஸ் ஒரு சாம்பிளை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அப்போ கொடுத்தா தான், அதுவும் கேபிஆர் சப்ஸ்ட்ரேட்டில் வச்சு இன்ட்ராக்ட் ஆகாத ஒரு சப்ஸ்ட்ரேட்டில் வச்சு நம்ம கொடுப்போம், ரைட்? ஸோ இதுக்கான ரீசன் வந்து சாலிட்ஸ் கேன் கிவ் பியூர் ஸ்பெக்ட்ரா. ஸோ சாலிட்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். மேபி ஸ்பெக்ட்ரோஸ்கோபிஸ்ட் இல்லை மெட்டீரியல் சயின்டிஸ்ட் நிறைய பேர் இருப்பீங்க தமிழ்நாட்டில். நீங்கள் மேபி பெட்டராக தெரிஞ்சால் நீங்கள் கீழே சொல்லுங்கள். எஸ், சால்வெண்ட்ஸை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க, ரைட்? ஸோ இல்லை இங்கே சொல்லலாம். ஸோ சால்வெண்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோக் ஷிஃப்ட் இருக்கும். ஸோ அது வந்து அது ஒரு வேலிட் பிரின்சிபல் தான். ஸோ வி கேனாட் கெட் அ பியூர் வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரா. ஸோ லக்கிலி பேப்பர் ஒன்லேயுமே ஒரு அன்ஐடென்டிஃபைடு ஒரு கொஷின் வந்து இருக்குது. இந்த ABCDEFGR சிட்டிங் அரவுண்ட் அ சைக்கிள் அண்ட் ஆர் ஃபேஸிங் த சென்டர். இந்த கொஷினில் வந்து ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருக்குறாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சிக்கு இடதுபுறமாக ஜி இரண்டாவது இடத்தில் அமர்ந்துள்ளார், அந்த ஜி வந்து எஃப்க்கு உடனடியாக இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார் அப்படின்னா, அப்போ வந்து எஃப்க்கு வந்து உடனே இமிடியேட் லெஃப்டாக இருக்கிறார் அப்படின்னா ஜிக்கு இமிடியேட் ரைட் யார்? ஏ. ஸோ ஏ இஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்கிற ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் கிடையாது, இல்லை? ஸோ அது நாட் அ கரெக்ட் ஆன்சர். அண்டு பி இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஜி, அதுவுமே. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஜி வந்து செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜியோட செகண்ட் டு த ரைட் யார் இருப்பா? ஜியோட செகண்ட் ரைட் யாராக இருப்பா அப்படின்னா சி தான் இருக்க முடியும். ஸோ பி செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஜியும் ஆன்சர் ராங். நீங்கள் இதை ஒரு வட்டம் மாதிரி வரைஞ்சி நீங்கள் இமிடியேட்டிவ் அவங்களோட பொசிஷனை வந்து ஒரு கிளாக் மாதிரி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர்னு வரும். இதுக்கான அப்ஜெக்ஷனுமே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். அடுத்த கொஷின், இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷனில் வந்து கரெக்டாக கொடுக்கல. இதுவுமே கிளைம் பண்ணக்கூடிய கொஷின் தான். மேபி ஆல்ரெடி நிறைய பேர் இதை ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. இது ஒரு சிம்பிள் கொஷின். பட் ஒருவேளை உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் தெரியல அப்படின்னா டெக்ஸ்ட் புக் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் பை அவதானுலு, பேஜ் நம்பர் வந்து பேஜ் நம்பர் 791, என்னோட எடிஷனில் 791. அண்ட் இந்த பேஜில் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்ற சாப்டரில். ஸோ அவங்க வந்து 3க்குமான ரேஷியோ NaCl கிறிஸ்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ NaCl வந்து ஒரு FCC கிறிஸ்டல் தானே. ஸோ NaClக்கு இது கரெக்டு. இதோட இது கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து எதுக்காக அப்படின்னா KCl ஸ்ட்ரக்சர் வந்து சிம்பிள் கியூபிக். ஸோ சிம்பிள் கியூபிக் ஏற்ற மாதிரி ஆன்சரை சூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ 1:1/√2:2/√3 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் வந்து மோர் ஆஃப் அ கிளாரிஃபிகேஷன் ஆஸ்ட் இன் த கமெண்ட் செக்ஷன். என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, when the crystal potential is a periodic function, the total energy of electron is given by, ஏன் வந்து பீரியாடிக் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதுக்கான ஸோ இது வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் பேண்ட் தியரி, குரோனிக் பென்னி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். குரோனிக் பென்னி மாடல். ஸோ குரோனிக் பென்னி மாடல் வந்து இதை வச்சு தான் நம்ம வந்து பேண்ட் தியரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஸோ ஒரு சாலிடில் எலக்ட்ரான் மூவ் ஆகுது அப்படின்னா அது இந்த மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டை பார்க்கும். என்னன்னா, எங்கெல்லாம் வந்து அயான்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஒரு பொட்டன்ஷியல், அட்ராக்டிவ் பொட்டன்ஷியல் வந்து அது ஃபேஸ் பண்ணும். அயன்ஸ்க்கு இடைப்பட்ட தூரத்தில் வந்து அது ஃப்ரீயாக ரோம் ஆகும் அப்படின்றதான் வந்து அப்ராக்சிமேட்டட் அசம்ஷன். பட் இந்த மாடல் நம்மளுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஸோ மேபி எலக்ட்ரான் வந்து இந்த சைட்லேருந்து இங்கிட்டு போனாலும் சரி, இல்லை நம்ம எலக்ட்ரான் வந்து இப்போ லெஃப்ட் டு ரைட் ஒரு கண்டக்டரில் போனாலும் சரி, இல்லை ரைட் டு லெஃப்ட் போனாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு ஒயரை வந்து பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறீங்க, ஒயர் இந்த மாற்றி கொடுத்தாலும் நம்மளுக்கு அதே மாதிரியாக ஒர்க் பண்ணும், இல்லை? ஸோ physical entity such as energy வந்து it should not depend on whether I go from here or I go from here. இங்கிட்டிருந்து இப்படி போனோம்னா நம்மளோட மொமெண்டம் பாசிட்டிவ், ஸோ K is பாசிட்டிவ்.
இங்கேருந்து இப்படி போனோம்னா மொமெண்டம் இஸ் நெகட்டிவ், வெலாசிட்டி ஆப்போசிட் டைரெக்ஷனில். ஸோ கே இஸ் நெகட்டிவ், ரைட்? இப்போ இந்த ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கக்கூடாது எனர்ஜியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எனர்ஜி வந்து இஸ் அ ஃபிசிக்கல் மெஷரபிள் என்டிட்டி. எக்ஸ்பிரிமெண்ட்ஸில் போய் நீங்கள் மெஷர் பண்ணக்கூடிய ஒரு என்டிட்டி வந்து நான் வயரை எந்த டைரெக்ஷனில் வச்சுருக்கேன் அப்படின்றத பொறுத்து அது வந்து ஆன்சர் வேறு வேறு மாதிரி கொடுக்காது. எல்லா டைரெக்ஷன்லேயும் ஃபிசிக்ஸ் சேமாக இருக்கணும், ரைட்? ஸோ உங்களுக்கு வந்து கே பாசிட்டிவ் டைரெக்ஷன்லேயும் கே நெகட்டிவ் டைரெக்ஷன்லேயும் வந்து உங்களுக்கு ஆன்சர் மாறக்கூடாது. ஸோ இட் இஸ் அ ஈவன் ஃபங்க்ஷன். இட் இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன் அண்ட் ஆல்சோ இஸ் அ the characteristic of இதில் உங்களுக்கு இருக்கான்னு பார்க்குறேன். எஸ். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ பீரியாடிசிட்டி வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, இப்போ லேட்டிஸ் பீரியாடிக்காக இருக்கிறதுனால உங்களோட ரியல் ஸ்பேஸ் பீரியாடிக்காக இருந்தால் ரெசிப்ரோக்கல் ஸ்பேஸும் பீரியாடிக்காக இருக்கணும். ரெசிப்ரோக்கல் ஸ்பேஸ்ன்றது இந்த மொமெண்டம் ஸ்பேஸை தான் சொல்கிறோம். ஸோ இதுக்கு பியாண்டாக நீங்கள் ட்ரா பண்ணாலும் இதே மாதிரியான ஒரு பேண்ட் டயக்ராம் தான் உங்களுக்கு வரும். இது வந்து பேண்ட் டயக்ராம் ஃபார் அ சாலிட். ஸோ இதுவும் பீரியாடிக்காக தான் இருக்கும். இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட் பிரில்லியன் ஜோனுக்குள்ளே இது வரைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு பியாண்டாக வரைஞ்சாலும் இதே டயக்ராம் தான் இருக்கும். ஸோ தட் இஸ் வை வி ஆர் யூசிங் ஒன்லி ஃபஸ்ட் பிரில்லியன் ஜோன். ஏன்னா ஃபஸ்ட் பிரில்லியன் ஜோனில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா எல்லா மற்ற பிரில்லியன் ஜோன் வந்து இட் இஸ் ரிடண்டன்ட் டு ஸ்பீக் அபவுட். அது வந்து நம்மளுக்கு அதுலேருந்து புது ஃபிசிக்ஸ் எதுவும் கிடைக்கிறது இல்லை, ரைட்? ஸோ அது ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன். ஏன்னா இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த பீரியாடிசிட்டி ஆஃப் த லேட்டிஸ். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு சிஸ்டமே பீரியாடிக்காக இருந்துச்சுன்னா அதோட சொல்யூஷனும் பீரியாடிக்காக தான் இருக்கணும் அப்படின்றது தான் பிளாச்சோட அந்த தியரம். இன்னொன்று, சிஸ்டம் வந்து லெஃப்ட் டு ரைட் ஸ்வாப் பண்ணுறதுனால எந்த சேஞ்சும் இருக்காது அப்படின்னா அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் மாறக்கூடாது தானே? ஸோ அதுதான் வந்து இதுக்கான லாஜிக். இந்த கொஷின் கிளாரிஃபிகேஷன். ஸோ இன் ப்ரிசிஷன் கிளாம்ப் யூஸிங் ஆப் ஆம்ப் வந்து ஆன்சர் எது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அவங்க கொடுத்துருக்குற ஆப்ஷன் தான் கரெக்டு. த அவுட்புட் ஃபாலோஸ் த இன்புட் ஃபார் விஐ கிரேட்டர் தென் விஆர். இதுக்கான லாஜிக் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து ஆப் ஆம்பை வந்து எப்படி நம்ம ப்ரிசிஷன் டயோடா ப்ரிசிஷன், இது வந்து இந்த புக் வந்து இஸ் இன்டிகிரேட்டட் எலக்ட்ரானிக்ஸ் பை மில்மன் அண்ட் ஹல்கியாஸ். அண்ட் இது வந்து சாப்டர் 16 அப்ளிகேஷன் ஆஃப் ஆப்ரேஷனல் ஆம்பிஃபையரில் வந்து அவங்க எப்படி இதை வந்து ப்ரிசிஷன் கிளாம்பாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு அதுக்கான ஸ்கீம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ விஐ லெஸ் தென் விஆராக இருக்கும் போது ஸோ வி டேஷ் கண்டக்ட்ஸ். இது வந்து ஒரு ஸோ இட்ஸ் அ பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ்னால டயோட் அலோஸ் அண்ட் தென் V0 இஸ் ஈக்குவல் டு விஆர். ஸோ நம்மளுக்கு எக்ஸாக்டாக அவுட்புட் வந்து விஐயாகவே வரணும் அப்படின்னா விஐ ஷுட் பி லெஸ் தென் விஆர். VI should be greater than VR. So if VI is greater than VR, then V dash is negative, then the diode is off, then V0 becomes just VI. அப்போ தான் வந்து the output follows the input நம்ம சொல்ல முடியும். ஏன்னா output is equal to the input. ஓகே. ஸோ கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்டிருந்ததும் அதுக்கு இதுதான் கிளாரிஃபிகேஷன். இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் பை அவதான் உள்ள அதில் மட்டும் ஒரு 4 கொஷினுக்கான அப்ஜெக்ஷன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் கிளாரிஃபிகேஷன் வந்து நிறைய பேர் வந்து கிறிஸ்டல் அண்ட் இதுக்கான குவாசி கிறிஸ்டல்ஸ் ஹேவ் சிமெட்ரிஸ் இன்டர்மீடியேட் கிறிஸ்டல் அண்ட் சாலிட் அப்படின்னு அது ஒரு டக்குன்னு ஒரு மிஸ்கன்செப்ஷனுக்கு உட்படுற மாதிரியான டக்குன்னு பார்க்கும்போது அப்படியான கொஷினாக தான் இருக்குது. ஸோ குவாசி கிறிஸ்டல் அப்படிங்கிறது வந்து ரிலேட்டிவ்லி புதுசாக வந்த ஒரு ஃபீல்டு இல்லை. 1980s வந்தது. மொத்த சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸும் 1920s முடிஞ்சப்போ ஸோ சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் முடிஞ்சு கிறிஸ்டலோகிராஃபி முடிஞ்சு அப்படின்னு இருக்கும்போது இது வந்து புதுசாக வந்த ஒரு ஃபீல்டில் இவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சயின்டிஸ்ட். ஏன்னா ஒரு நோபுலாரேட்டை எதிர்த்து இவரோட ஸோ ஒரு நோபுலாரேட் இவரோட ஒர்க்குக்கு அகெயின்ஸ்டாக இருந்து லைனஸ் பாலிங் ஆஃப் அகெயின்ஸ்டாக இருந்து அதுக்கப்புறம் இவர் வந்து அதை கஷ்டப்பட்டு டிஃபெண்ட் பண்ணி அவரும் ஒரு நோபல் ப்ரைஸ் வாங்கினார். ஸோ டான்ஸ் நெட்மன்றது இது ரிலேட்டிவ்லி நியூ ரெவல்யூஷனைசேஷன் ஆஃப் கிறிஸ்டலோகிராஃபி. ஸோ கிறிஸ்டலோகிராஃபிக் இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து குவாசி கிறிஸ்டல்ஸ், கிறிஸ்டலோகிராஃபி ஆஃப் குவாசி கிறிஸ்டல்ஸ் பை ஸோ இந்த ஆத்தர்ஸ்.
ஸோ குவாசி கிறிஸ்டல்னால் என்ன அப்படின்னா, நார்மலாக கிறிஸ்டலைன் சாலிட் வந்து நம்மளுக்கு தெரியும், அதில் வந்து பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும். பட் பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் இருக்கிற அதே நேரத்தில் 5 ஃபோல்டு ரொட்டேஷனும் வச்சுக்க முடியுமா? அதாவது ஒரு 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 டைல்ஸ் போடுறோம் ஒரு வீட்டுக்கு, ஸ்கொயர் வச்சு டைல்ஸ் போட முடியும், ரெக்டாங்கிள் 2 ஃபோல்டு ரொட்டேட் ஆகிற ரெக்டாங்கிள் வச்சு போட முடியும், 4 ஃபோல்டு ரொட்டேஷன் ஆகிற ஸ்கொயர் வச்சு டைல்ஸ் போட முடியும், ட்ரையாங்கிள் டைல்ஸ் கூட போட முடியும், ஹெக்ஸகனல் டைல்ஸ் போட முடியும். பட் பென்டகன்ஸ் வச்சு நம்ம டைல்ஸ் போட முடியாது, அது எல்லா ஏரியாவும் ஃபில் பண்ணாது. ஸோ அதுதான் வந்து கிறிஸ்டலோகிராஃபிக் ரெஸ்ட்ரிக்ஷன் தியரம் சொல்லுது. பட் அது இப்படி சொல்லலை, அது என்ன சொல்லுதுன்னா, எனி 5 ஃபோல்டு ரொட்டேஷன் cannot be பாசிபிள். ஏன் பாசிபிள் இல்லை? 5 ஃபோல்டு பென்டகன் பாசிபிள் இருக்குது, பட் பென்டகன் அலாங் வித் டிரான்ஸ்லேஷனல் சிமெட்ரி பாசிபிள் இல்லை அப்படின்றதான் வந்து ஃபண்டமெண்டல் தியரம். அதை வந்து தப்புன்னு ப்ரூவ் பண்ணி ரெவல்யூஷனைஸ் பண்ணதுனால தான் இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபீல்டு. ஸோ குவாசி கிறிஸ்டல்ன்றது என்னென்னா, அதில் அந்த பீரியாடிசிட்டி இருக்காது, பட் லாங் ரேஞ்ச் ஆர்டர் இருக்கும். என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ஸ்கேலில் நீங்கள் பார்க்குற ஸ்ட்ரக்சர் பெரிய ஸ்கேல்லையும் உங்களுக்கு அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். பட் ஆனால் இது வந்து டிரான்ஸ்லேஷனல் சிமெட்ரி கிடையாது. ஏன்னா நீங்கள் இங்கேருந்து இங்கே போகிறீங்க, கம்ப்ளீட்டாக வேறு ஒரு என்விரான்மெண்ட் இருக்குல்ல. உங்களுக்கு வந்து ஆட்டம்ஸ் வந்து இங்கே ஆட்டம்ஸோட தூரம், அதோட இன்ட்ராக்ஷன் எனர்ஜி எதுவுமே உங்களுக்கு சேம் இல்லை. பட் ஒரு நார்மல் சாலிடில் நீங்கள் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட் போகும்போது உங்களுக்கு எதுவுமே சேஞ்ச் ஆகாது, எந்த ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் சேஞ்ச் ஆகாது, எந்த ஒரு என்விரான்மெண்ட்டும் சேஞ்ச் ஆகாது. ஸோ குவாசி கிறிஸ்டல்ஸில் வந்து அது ஸோ இது வந்து ஒரு லாங் ரேஞ்ச் ஆர்டர் இருக்குது. ஸோ இது வந்து மோர் க்ளோஸ் டு சாலிட் அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிருப்பீங்க, அது அந்த மாதிரியான. பட் அது ஆக்சுவலாக சாலிட் கிடையாது, அது இஸ் மோர் க்ளோஸ் டு லிக்விட். ஏன்னா லிக்விடில் வந்து ஒரு ஐசோட்ரோபிசிட்டி இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்ச், அதில் வந்து லாங் ரேஞ்ச் ஆர்டர் இருக்காது. நீங்கள் வந்து லாங் ரேஞ்ச் நெய்பர்ஹுட்டில் வந்து ஐசோட்ரோபிசிட்டி எல்லா டைரெக்ஷன்லேயும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ குவாசி கிறிஸ்டல் வந்து கிறிஸ்டலுக்கும் சாலிடுக்கும் நடுவில் இல்லை, கிறிஸ்டலுக்கும் லிக்விடுக்குள்ளே இடையில வைக்கணும். ஸோ அதை வந்து ஃபர்தராக நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா, அது ஒரு இன்டர்மீடியட் ஸ்டெப்புன்றதை குவாசி கிறிஸ்டலோட சிந்தசிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். ஸோ நீங்கள் வந்து அதோட சிந்தசைசேஷனில் வந்து ஸோ நீங்கள் வந்து அந்த லிக்விட்ஸை வந்து சொலிடிஃபை பண்ணும்போது ஐகோசஹெட்ரல் கிளஸ்டர்ஸ் நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். என்னென்னா, நீங்கள் லிக்விடை சொலிடிஃபை பண்ணும்போது இன்டர்மீடியட் ஸ்டெப்பாக நம்மளுக்கு குவாசி கிறிஸ்டல் கிடைக்கிது, ஐகோசஹெட்ரல் குவாசி கிறிஸ்டல். ஸோ அது என்னென்னா, நம்ம இந்த சிந்தசிஸ் ப்ராசஸ் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு ஃபேஸ் ட்ரான்சிஷன் அப்போ ஒரு பர்டிகுலர் சிமெட்ரி பிரேக் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், சாலிட் டு லிக்விட் ஆகும்போது நம்மளுக்கு டிரான்ஸ்லேஷனல் சிமெட்ரி பிரேக் ஆகி அது வந்து ரொட்டேஷனல், அதாவது ஒரு ஐசோட்ரோபிக் லிக்விடாக நம்மளுக்கு வந்து அது மாறும். ஸோ கண்டினியூஸ் சேஞ்ச் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். ஸோ சாலிடில் வந்து டிரான்ஸ்லேஷனல் பீரியாடிசிட்டி இருக்குது, லிக்விட்ஸில் வந்து அது இல்லை அப்படின்னா இன்டர்மீடியட்டாக வந்து ஒரு லாங் ரேஞ்ச் ஆர்டர் இருக்கும். அந்த லாங் ரேஞ்ச் ஆர்டர் வந்து இஸ் அசோசியேட்டட் வித் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி குவாசி கிறிஸ்டல். ஸோ குவாசி கிறிஸ்டல் ஷுட் எக்ஸிஸ்ட் பிட்வீன் கிறிஸ்டல் அண்ட் லிக்விட் ரேதர் தேன் கிறிஸ்டல் அண்ட் அமார்ஃபஸ் ஆர் எனி சாலிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் பை அவதானம்லேயே ஒரு 4 to 5 அப்ஜெக்ஷன்ஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த புக் வந்து இஸ் ஆல்மோஸ்ட் எந்த சப்ஜெக்ட்லனாலும் இதில் வந்து நிறைய டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எதுக்காவது புக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த புக்கில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணலாம். பட் இதில் இருக்கிற 4 கொஷின்ஸ் என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒன்று வந்து இந்த அப்ஜெக்ஷன் அவங்க கொடுத்துருக்குற ஆப்ஷனில் ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் பேரியான்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் யாரும் நோட்டிஃபை பண்ணது தான், நான் இதை நோட்டீஸே பண்ணலை. ஸோ இதில் வந்து நீங்கள் இதில் எதெல்லாம் வந்து பேரியான்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, இதுக்கான ரெஃபரன்ஸ் நீங்கள் அவதானூலில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் என்னென்னா, ஸோ எலக்ட்ரான், பொசிட்ரான் இதெல்லாம் வந்து லெப்டான்ஸ். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ, பி, சி மூணுலேயுமே ட்ரபிள் இருக்குது. அண்டு ஸோ இதுக்கான கிளாஸிஃபிகேஷன் வந்து நீங்கள் இங்கேருந்து பார்த்துக்கோங்க. ஸோ எலிமெண்ட்ரி பார்ட்டிகிள்ஸ் வந்து கிராவிட்டான்ஸ், ஃபோட்டான்ஸ், லெப்டான்ஸ், ஹேட்ரான்ஸ், மீசான்ஸ் அண்ட் பேரியான்ஸ். ஓகே,
ஸோ பேரியான்ஸ் நியூக்ளியான்ஸ் வரும். நியூக்ளியான்ஸ்ன்றது புரோட்டான் அண்ட் நியூட்ரான். ஸோ அது வந்து எப்பயுமே பேரியான். ஹைப்பரான் அப்படின்றது இந்த டெல்டா பார்ட்டிகல், க்ஸை பார்ட்டிகல்ஸ். ஓகே, இது பட் லெப்டான்ஸ் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரான், மியூஆன், டவான்லாம் வந்து லெப்டான்ஸ். ஓகே, ஸோ அது இருந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ண முடியாது. இன்னொன்று மீசான்ஸ் அப்படின்றது வந்து எதெல்லாம் ஃபோர்ஸ் மீடியேட்டிங், இதெல்லாம் வந்து ஃபோர்ஸ் மீடியேட்டிங் பார்ட்டிகல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், நியூக்ளியஸ்குள்ளே நியூட்ரான் அண்ட் ப்ரோட்டான் வந்து பைண்ட் ஆகிறதுக்கான பைமிசான்ஸ், கேமிசான்ஸ், அதெல்லாம் வந்து இதோட ஃபேமிலியில் வரும். ஸோ பேரியான் அப்படின்ற ஃபேமிலியில் வந்து நம்ம வந்து இது எதுவுமே வராது. ஒன் பாசிபிலிட்டி நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ புரோட்டான் சிக்மா இருக்குது, பட் இங்கே ஈட்டா அகெயின் ஒரு மீசான் இருக்குது. ஸோ ரைட், இங்கே பை மீசான் இருக்குது, பட் ஒன்று லெப்டான் வந்துருச்சு. இங்கே பேரியான் இருக்குது. ஸோ இங்கேயும் லெப்டான் இருக்குது, இங்கே பேரியான் இருக்குது, பட் பை மீசான் இருக்குது. இங்கேயும் லெப்டான் இருக்குது. ஸோ எந்த ஆப்ஷனுமே கரெக்டான ஆன்சர் கிடையாது. நீங்கள் நோட்டிஃபை பண்ணது கரெக்ட் தான். ஸோ இதுவும் நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணலாம். பெஸ்ட்டு அப்படின்னு சூஸ் பண்ணால் டி தான் சூஸ் பண்ணணும். இதில் தான் அட்லீஸ்ட் ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் இருக்குது. இது எஃப்சிசி, நெக்ஸ்ட் பேஜில் எஃப்சிசி இருக்குது. அதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பேஜ் நம்பர் 791 இருக்குது. அடுத்ததாக இருக்கிற அப்ஜெக்ஷன் வந்து interstitial defect can be produced when the radius of the impurity atom அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுலையுமே அவங்க கொடுத்துருக்குற ஆப்ஷன் வந்து தப்பாக தான் இருக்குது. அவங்க வந்து 1 and 2 ஒன்லி கொடுத்துருக்காங்க. பட் it should be less than the radius of iron atom or less than the radius of the void space. ஸோ 3 and 4 தான். பட் 3 இருக்கிற இடத்துல 2வும் கொடுத்துருக்காங்க, which is incorrect. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4 ஒன்லி அப்படின்னு போட்டால் நீங்கள் எல்லோரும் கரெக்ட். அதுக்கான ரெஃபரன்ஸு அவதானுலு, பேஜ் நம்பர் 804. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்மளோட இன்டர்ஸ்டிஷியல் டிஃபெக்ட், அதாவது இம்ப்யூரிட்டி ஆட்டம் வந்து அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இட் cannot get into void spaces அப்படின்றதான் அவர் மீன் பண்ணுறாரு. ஸோ நம்மளுக்கு வந்து வரப்போகிற இம்ப்யூரிட்டி ஆட்டம் வந்து இட் should be less than the radius of the void space. ஸோ 4 ஒன்லி தான் வந்து ஆன்சர் கரெக்ட். இந்த கொஸ்டின்லேயும் ஆன்சர் தப்பாக கொடுத்துருக்காங்க. இதுவும் அவதானுல இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் வந்து பிஹேவியர் ஆஃப் அ மேக்னெட்டிக் டைபோல் இன் அ நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அவதானுல எக்ஸாக்டாக இதே லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி லைன் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி தான் கொஸ்டின் இருக்குது. அடுத்தது ஆம்பிகுவஸாக இருக்கிற ஒரு கொஷின். இது வந்து ரொம்ப சட்டிலானது. ஏன்னா ஸோ இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்ஜெக்ஷன் பண்ணி ஆக வேண்டிய ஒரு கொஷின். இப்போ ஜென்ரல் சிஸ்டம் கண்டைன்ஸ் n டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இந்த நம்பர் ஆஃப் ட்ரூ வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் அப்படின்றதில் கேட்டிருக்காங்க. இது ஸோ n-6 அப்படின்றது அவங்க கொடுத்துருக்க கீ. அது எப்போ ட்ரூ அப்படின்னா, இங்கே வந்து டைமென்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணலை. 3 டைமென்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணால் தான் 3 டிரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆர் 3 டிரான்ஸ்லேஷனல் 3 ரொட்டேஷனலும் போயிடும். ஸோ n-6 அப்படின்றது ஆன்சராக வரும். அது கொடுக்காத பட்சத்தில் வெறும் இஃப் இட்ஸ் ஜென்ரல் சிஸ்டம் கண்டைன்ஸ் n டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு கொடுக்கும்போது நம்பர் ஆஃப் ட்ரூ வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து எதர் n அப்படின்றது தான் இதுக்கு வந்து க்ளோசஸ்ட் கரெக்ட் ஆன்சர். இங்கே ப்ராப்ளம் எங்கேருந்து வருது அப்படின்னா, ஸோ இதுக்கு ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ரெஃபரன்ஸ் பை கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் பை ஹெர்பர்ட் கோல்ஸ்டீன், கிளாசிக் நம்ம ரீட். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஐ வில் ஷோ யூ எக்ஸாம்பிள் ஆஃப் ஒய் வேர் ஆல் இட் கேன் பி n. நம்ம ஒரு ட்ரைஅட்டாமிக் மாலிகுல் எடுக்கிறோம். ஸோ 3 பாடி இருக்குது. இதுக்கான நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வைப்ரேஷனல். ஸோ ஒன்று வந்து டிரான்ஸ்லேஷனல் போயிடுது. ஸோ 3 வைப்ரேஷனல் நம்ம டயக்னலைஸ் பண்ணால் இதுக்கு 3 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது, ரைட்? ஸோ 3 வைப்ரேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ ஆக்சுவலாக ப்ராப்ளம் எங்கேருந்து வருது அப்படின்னா, இவங்க வந்து மேபி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் த மோஷன். எஸ். So the restriction of the motion to be along molecular axis allows only one possible type of uniform rigid body motion. So if the more general in all 3 directions is considered, அப்போ தான் வந்து the rigid body degrees of freedom will be increased to 6. அந்த டயத்தில் அதை நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணி ஆகணும் அந்த டோட்டலில் இருந்து.
ஸோ இங்கே ஒன் டைமென்ஷனல் மோஷனில் ஒரு ட்ரைஅட்டாமிக் மாலிக்யூல் ஃபார் எக்ஸாம்பிள் CO2 ஆர் H2O இருக்குது, அது மூவ் ஆகுது, ரைட். ஸோ அதுக்கு வந்து த்ரீ அதோட டைமென்ஷன் வந்து 3x3 ஹெசியன் மேட்ரிக்ஸ் நம்ம டயக்னலைஸ் பண்ண வேண்டியிருக்கு, ரைட். பட்டு நம்ம இதை 3 டைமென்ஷனல் ப்ராப்ளம் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இதில் அடிஷ்னலாக 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆட் ஆயிரும். ஏன்னா மாலிக்யூல் கேன் ரொட்டேட், இட் கேன் மூவ் இன் ஸ்பேஸ். இந்த ப்ராப்ளம்காக தான் நம்ம வந்து அதை N-6 அப்படின்னு நம்ம அதை வந்து குறைச்சாக தான் நம்மளுக்கு வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சிஸ் கிடைக்கும். ப்ராப்ளம் ஏன் வருது அப்படின்னா இவங்க வந்து இந்த புக்கில் இருக்கிற இந்த லைனை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வித் ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் கான்டெக்ஸ்ட் கொடுக்காததுனால வந்த ட்ரபிள் இது. ஸோ இந்த ட்ரபிள் வந்து நிறைய கொஸ்டினில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிசிஷன் ஆப் ஆம்ப் ஆல்சோ இட்ஸ் லைக் சடனாக நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு லைனை ரிமூவ் பண்ணிவிட்டு டேஷ் போட்டுட்டா அப்படி கொஷின் செட் எக்ஸாமில் நிறையா இருக்கிறதுனால வந்த ட்ரபிள். ஸோ இங்கே ஆக்சுவலாக ஆன்சர் வந்து n டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் தான் கரெக்டாக இருக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஸோ ஒரு எக்ஸாம்பிள் லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிக்யூல், இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் லீனியர் செயின் ஆஃப் ஆட்டம்ஸ் பார்க்குறீங்க. ஃபோனான்ஸ்க்கு இருக்கிற லீனியர் செயின் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஸோ ஒன் டைமென்ஷனில் ஒன் ப்ரிமிட்டிவ் செல் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு ஒரே ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் தான் இருக்குது, அக்கோஸ்டிக் மோட். இதே நீங்கள் டயாட்டாமிக் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அக்கோஸ்டிக் அண்ட் ஒரு ஆப்டிக்கல் இருக்குது, ரைட். கூட்டினீங்கன்னா 2 வருது இல்லை. ஸோ டயாட்டாமிக், ஸோ நம்ம டயாட்டாமிக் அது கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஒன் ஆட்டம்ஸ்லேயே இப்போ இங்கே இதில் ஒரு நியூமராலஜி வேறு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம், அதாவது செயின் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கிற ஒரு சிஸ்டமில் வந்து நம்மளுக்கு வந்து டோட்டல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் தான் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து -6 பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே ஏன் -6 பண்ண வேண்டிய அவசியம் இல்லை? இந்த சிஸ்டமில் வந்து ரொட்டேஷன் ட்ரான்ஸ்லேஷன் இல்லை, இது சாலிட், ரைட். சாலிடில் அப்படியே இருந்தாலும் அது ரிலேட்டிவாக அதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ accounting for only 3n of the total degrees of freedom which is equal to n in our problem. நம்ம ப்ராப்ளமில் வந்து டோட்டல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் n கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு -6 பண்ண தேவையில்லை. ஸோ எனி ஜென்ரல் சிஸ்டம்னு அவங்க கொடுத்து கேட்டிருக்காங்க. பட் இந்த சிஸ்டம்லலாம் இது வந்து வேலிடாக இல்லை. ஸோ அவங்க 2 திங்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணலை. ஒன் அபவுட் என்ன டைமென்ஷன் அப்படின்றது ஸ்பெசிஃபை பண்ணலை. இன்னொன்று வந்து என்ன டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது அப்படின்றத அவங்க ஸ்பெசிஃபை பண்ணலை. ஸோ இது இல்லாததுனால அது N-6 அப்படின்றது ஒரு ஆம்பிகுவஸான ஒரு ஆன்சர். அது வந்து அவங்க காப்பி பேஸ்ட் பண்ணதுனால வந்து ஆர்டிஃபேக்ட் தான், கான்சிக்வன்ஸ் தான் அது. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ஸில் வேல்யூபிளான கமெண்ட்ஸ் அண்ட் கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் இஸ் கரெக்ட். நம்ம ரெண்டுமே செக் பண்ணணும், ரைட். அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அண்ட் கிறிஸ்டல் பொட்டன்ஷியல் இஸ் பீரியாடிக் ஃபார் இது நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் FD ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எலக்ட்ரான் இஸ் ஆட், ப்ளீஸ் கிவ் புக் ரெஃபரன்ஸ். ஆக்சுவலாக FD ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும் பேண்ட்ஸ்க்கும் ஏன் ரிலேஷன் இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஸோ FD ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு செட் ஆஃப் எனர்ஜி லெவல் இருக்குது. இப்போ ஒரு சாலிட் இருக்குது, அதில் ஒரு எனர்ஜி லெவல், எனர்ஜி பேண்ட்ஸ் இருக்குது. அதில் எலக்ட்ரான்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணணும், டெம்பரேச்சரை கூட்டணுன்னா அந்த ஆக்குபன்சி எப்படி மாறும். ஸோ லோவர் எக்ஸைட் கண்டக்ஷன் பேண்ட்லேருந்து எப்படி வேலன்ஸ் பேண்டுக்கு போகுது. ஸோ இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் பீயிங் இன் அ சிங்கிள் எனர்ஜி லெவல். அதுதான் வந்து FD ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அண்டு குரோனிக் பென்னி மாடல் வந்து அந்த எனர்ஜி லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுது. ரெண்டுமே வேறு வேறு டிஸ்டிங்க்ட் இன்ஃபர்மேஷன், ரைட். எனர்ஜி லெவல்ஸே எப்படி இருக்குன்னு சொல்லுது. அது எலக்ட்ரான் எவ்வளவு ப்ராபபிலிட்டியில் எந்த எனர்ஜி லெவலில் இருக்குன்னு அது சொல்லலை. ஸோ அதுக்கும் FD ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும் பேண்ட் தியரிக்கும் ரிலேஷன் இந்த வகையில் இல்லை. அண்ட் ஆல்சோ FD ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அது வந்து ஆட் ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபெர்மி டிராக் வந்து நீங்கள் ப்ளாட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அது உங்களுக்கு ஆட் ஃபங்க்ஷன் கிடையாது, ரைட். இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் உங்களுக்கு வந்து ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். இது ஒரு ஆட் ஃபங்க்ஷன் கிடையாது. இது எந்த ஃபங்க்ஷனுமே கிடையாது. இதுக்கு அந்த சிமெட்ரி இல்லை, ஆட் சிமெட்ரி ஆர் ஈவன் சிமெட்ரி ரெண்டுமே இல்லை, ரைட். ஸோ அதுதான் அவங்களோட கொஷனோட ஆன்சர். அண்ட் மோஸ்ட்லி ஓகே, எஸ், இந்த கொஷின் நீங்கள் பண்ணிடுங்க. எஸ்,
ஸோ few valuable inputs and ஓகே. ஸோ வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வில் கீப் லேர்னிங்.